இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா இந்தாங்க புது டிராக்டரோட சாவி. டிராக்டர் வாங்கினியா? ₹1,00,000 செலவு பண்ணிட்டேன். உனக்கு தெரியாதா நம்ம இடத்துல பயிர் வச்சு ₹1 கூட லாபம் வரலன்னு? தெரிஞ்சோ ₹1,00,000 வீணாக்கிட்டு வந்திருக்க. நீ ஒரு கழுதடா, கழுத. இங்க பாருங்கண்ணே, ரொம்ப திட்டாதீங்க. ரொம்ப திட்டுறனா? இது என்ன? இது தாத்தாவோட மருந்து பில்லு சித்தப்பா. இருக்கிற செலவு பத்தாதுன்னு இது வேற தண்ட கர்மாந்தத்துக்கு. ஜோசியரே, 2 வருஷமா அப்பா படிச்ச படுக்கையா இருக்காரு. மருந்துக்காக இங்க செலவு மேல செலவு ஆயிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு பரிகாரம் சொன்னீங்க, அதையும் பண்ணியாச்சு. ஆனா ஒரு மண்ணும் பிரயோஜனம் கிடையாது. இப்படி கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஜாதகத்திலே காட்டுது நாள்பட்ட நோயின்னு. செலவு இன்னும் ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் எங்களுக்கு ஜாதகம் பார்க்காம எப்போ எங்களுக்கு தெரியும். உன்னை இங்க கூப்பிட்டதுக்கு காரணம் பரிகாரம் பண்றதுக்காக. பரிகாரம் ஒண்ணு இருக்கு தம்பி. நம்ம டாக்கூர் ஐயாவுக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணை கட்டி வைக்கணும். அந்த பொண்ணோட ஜாதகத்துல சௌபாகியவதி யோகம் இருக்கணும். அந்த பொண்ணோட கட்டத்தினால டாக்கூர் ஐயாவோட எல்லா நிலைமையும் சரியாயிடும். அப்படியெல்லாம் நடக்குமா? நமங்க கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியோட கட்டம் சேர்ந்துரும். பொண்ணோட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்துல டாக்கூர் ஐயா உடனே குணமாயிருவாரு. அதுக்கப்புறம் என்ன, உங்க வீட்டுல செல்வங்கள் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். தங்கம் வந்து கொட்டுமா? அப்படி ஒரு ஜாதகக்கார பொண்ணை கட்டி வச்சா உங்க வீட்டோட நிலைமே மாறிடும். எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே படுத்த படுக்கையே கிடக்குறாரு. எந்த அப்பன் தன்னோட பொண்ணை இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்க ஆசைப்படுவான்? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுது? அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? இத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? தப்பு பண்றீங்க. உன்கிட்ட யாராவது அபிப்பிராயம் கேட்டாங்களா? இல்ல ஆம்பளை பேசும்போது பொம்பளை அடக்கொடுக்குமா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். முதல்ல இங்க போ. பாத்தியா, லாங்குவேஜ்ல நான் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னு. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் கதை தான் அடிச்சு வச்சிருந்தேன். ஜும்கி, வாவ் ஜும்கி, லாங்குவேஜ்ல 80, இங்கிலீஷ்ல 86, அப்புறம் சயின்ஸ்ல 90 வாங்கியிருக்க. நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்க. ஆனா டீச்சர், இவ இவ்வளவு மார்க் வாங்கி என்ன பண்ண போறா? அடிப்படையில வேலை பாக்குறதுக்கு இதெல்லாம் உபயோகப்படுமா என்ன? நீ நினைக்கிறது தப்பு சம்பா. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல எல்லா பொண்ணுங்களும் நல்லா படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீயே யோசிச்சு பாரு. ஒருவேளை நீ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போறேன்னு நினைச்சுக்கேன், நல்லா படிச்சவளா இருந்திருந்தா உன் புருஷனோட குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்தை முன்னேற்ற முடியும். உன்னோட பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க முடியும். புரியுதா? இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை டீச்சர். அங்க பாரு, அது உன்னோட லட்சியம் கிடையாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு இப்ப 16 வயசு. 18 வயசுக்கு முன்னாடி நீ கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது. சத்தியமா பண்ண மாட்டோம் டீச்சர். சரி, அப்ப கிளம்புங்க. நான் ஒரு வேலையா ஊருக்கு போறேன். அது வரைக்கும் நீங்க உங்க ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே டீச்சர், ஒரு நிமிஷம். டீச்சர், நீங்க சிட்டிக்கு தானே போறீங்க? அப்படின்னா எனக்காக அங்க இருந்து ஆயில் பெயிண்ட் அப்புறம் பெயிண்டிங் பிரஷ் வாங்கிட்டு வர முடியுமா? கண்டிப்பா. அட கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணிக்கிட்ட நான் நல்லா திட்டு வாங்க போறேன். என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? முதல்ல கீரையை கட் பண்ணாத, உருளைக்கிழங்கு கட் பண்ணு. எவ்வளவு வேலை பாக்கி இருக்கு. நீ என்னடா மாத்தி மாத்தி தலைகீழா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஜும்கியும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஜும்கி இல்லாம வீட்டு வேலை எதுவும் சீக்கிரமா நடக்க மாட்டேங்குது. இதுல இன்னைக்கு கொழுந்தனார் வேற தால் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கூட்டும் கேட்டிருக்காரு. அப்படின்னா நான் போய் உருளைக்கிழங்க கழுவிட்டு வரேன். இத பாருங்க அண்ணி, பாத்தீங்களா நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஃபர்ஸ்டா? ஆனா இத பார்த்து எனக்கு என்ன புரிய போகுது? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு படிக்க தெரியாதுன்னு. எனக்கு கருப்பு எழுத்தே படம் மாதிரி தான் தெரியும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுமா? என் கண்ணே பற்றும் போல. தேங்க்யூ. இரு,
நான் உனக்கு வெல்லம் கொடுக்கறேன். வெல்லம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. நீ இல்லாம இங்க எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது தெரியுமா? காட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க டீச்சர் சொன்னாங்க இப்படியே நான் படிச்சிட்டு இருந்தேன்னா காலேஜையும் பாஸ் பண்ணிடுவேனா. அப்படியா? நான் காலேஜ் போறத பத்தி அப்புறமா யோசிக்கலாம். இப்ப நான் ஐயாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலன்னா அப்புறம் அந்த சாபம் என்ன சும்மா விடாது. ஏனே தெரியல, நான் இப்பெல்லாம் நிறைய விஷயங்கள மறந்துடுறேன். சரி அண்ணி, நான் கிளம்புறேன். இத போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்து. ஏய் ஜும்கி, அந்த மசாலா. தாகுரையா, இதோ நான் வந்துட்டேன். இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். நல்ல டேஸ்டா இருந்துச்சா? சரி, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வரேன். என்ன கணக்குன பாத்துட்டு இருக்கீங்க? இந்த வருஷமும் நிறைய நஷ்டம். விளைச்சல் கம்மி, நாம செலவு பண்ணது அதிகமா இருக்கு. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு என்னவோ இதனால இந்த வீட்டையே விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். இது பத்தாதுன்னு நம்ம அப்பாவோட மருந்து மாத்திரை செலவு வேற அதிகம். ஒண்ணுமே புரியல. எல்லாம் புரியுதுண்ணே, ஆனா தீர்வு என்னன்னு தான் யோசிக்கணும். அப்பாவை காப்பாத்தி ஆகணும். பணம் செலவாகுதுன்னு வைத்தியத்தை பாதியில விட முடியுமா? அதெல்லாம் சரி, ஜோசியர் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்பாவுக்கு நாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஆனா அதுக்கேத்த மாதிரி பொண்ணு கிடைக்கணும்ல. ஆமால. வாங்கய்யா. வணக்கம். வணக்கங்க. வாங்க. முதலாளி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்றத கேட்கும்போது உங்களால நம்பவே முடியாது. நம்மளோட பெரிய ஐயாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகக்கார பொண்ணு கிடைச்சிடுச்சு. எங்க பிடிச்சீங்க? நேத்து ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஜாதகம் பார்க்க என்கிட்ட வந்தான். அந்த ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மிகப்பெரிய யோகக்கார ஜாதகம்னு. அப்படி ஒரு ஜாதகம் அது. நம்ம பெரிய ஐயாவோட கல்யாணம் அந்த பொண்ணு கூட நடந்துச்சுன்னா இந்த வீட்டோட எல்லா கஷ்டமும் தீர்ந்துடும். அப்படின்னா கூட்டாங்க ஜோசியரே. பொண்ணு எங்க இருக்கா? அட என்னையா நீங்க, அந்த பொண்ணு இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கா. அதான் ஜுமிக்கி. ஜும்கியா? வணக்கம் டாகூர் ஐயா. டாகூர் ஐயா, என்ன விஷயம் ஐயா? இந்த ராத்திரியில என்ன வர சொல்லியிருக்கீங்க? வாயா, உன் பொண்ணை பத்தி பேசலாம் தான் உன்னை கூப்பிட்டாங்க. என்னாச்சு டாகூர் ஐயா? என் பொண்ணு ஏதாவது வேலையில தப்பு பண்ணிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவ எந்த தப்பும் பண்ணல. நீ வா உட்கார். பரவாயில்ல ஐயா. உட்காரியா முதல்ல வா உட்கார். அவ எந்த தப்புமே பண்ணல. இன்னும் அவளோட வேலையை பார்த்து நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதனால நாங்க உன்னை எங்களுடைய சம்மந்தி ஆக்க போறோம். என்ன? அப்படின்னா கிரண் டாகூர் ஐயாவை என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்க போறீங்களா ஐயா? அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்திரியா, நீ உன் தகுதியை எங்க வீட்டு பையன் தகுதியை யோசிச்சு பாரு. நாங்க உன் பொண்ணை எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறோம். டாகூர் ஐயா, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு ஐயா. ஆனா பெரிய டாகூர் ஐயாவுடைய வயசு என் வயசை விட அதிகம் ஐயா. எவ்வளவு வயசு அதிகமோ அவ்வளவு அதிகம் பணம் கிடைக்கும். ஆனா டாகூர் ஐயா, 5 வருஷம் வித்தியாசம்னா கூட பரவாயில்ல. ஆனா என் பொண்ணுக்கும் ஐயாக்கும் 50 வருஷம் வித்தியாசம் ஆச்சு. ஓ, இப்படி யோசிக்கிறியா? சரி. இது வெளிநாட்டு சரக்கு. இந்த மாதிரி பாட்டில் உனக்கு அப்பப்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனா நீ நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும். வாங்கியா? அலையாத சம்பந்தம். டாகூர் ஐயா, அதெல்லாம் பாத்துக்கலாம். என் பொண்ணு ரொம்ப பாக்கியசாலி. பெரிய டாகூர் ஐயா கல்யாணம் பண்ண போறல.
டாகூர் ஐயாவை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அப்படி போட அருவாள. இந்த முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்க. அப்பா திடீர்னு ஸ்வீட் எதுக்காக? உன் கல்யாணத்தை நான் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். நான் அன்னைக்கு ராத்திரி உன் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிச்சாச்சு. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன ஆனாலும் 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த பணத்தை புடி. கல்யாணத்துக்காக கல்யாண புடவெல்லாம் வாங்கிடு. ஆனா அப்பா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க 18 வயசுக்கு முன்னாடி பொண்ணுங்க அப்புறம் 21 வயசுக்கு முன்னாடி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டத்துல இல்லன்னு. அவ கிடக்குற அவளை பத்தி கவலைப்படாத. நீ பண்ணிக்க போற மாப்பிள்ள அவருக்கு 21 வயசோட ரொம்ப அதிகம். யார் அது? அவர்தான் பெரிய பண்ண வீட்டுல டாகூர் ஐயா இருக்காருல்ல, அவருக்கு தான் நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க பேசி முடிச்சிட்டு வந்திருக்கேன். சரிதானே? பைத்தியம் முடிச்சுக்கிச்சாயா? அந்த கிழமை கூட கல்யாணமா? பல வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. அவரால எழுந்து கூட நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என் பொண்ணு அவருக்கு கட்டி கொடுப்பியா? அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் படிக்கணும்பா. போதும், அப்படியே போட்டேன்னு வச்சுக்கோ. படிக்கணுமா? படிப்பு இந்த மாதிரி சரக்குக்காக நீ என்ன நானே கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் என்ன முடிவு எடுத்திருக்கணும் அப்படிதான் நடக்கணும். நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாது. அம்மா என் டீச்சர் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா என் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. ஜும்கி எங்க? நான் சிட்டில இருந்து அவளுக்கு கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜும்கி, ஜும்கி. டீச்சர் சார், இவதான் அந்த பொண்ணு ஜும்கி. பாவம், இவ ஒரு மைனர். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து இவளுக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என்னங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க அந்த டீச்சர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவளுக்கு மூளை குழம்பி போயிருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்றதுதான் இவளோட வழக்கமே. நான் டீச்சர் கூட தான் போவேன். அப்படியே செவில்ல ஒண்ணு வச்சனு வை. ஒழுங்கா வாய் மூடிட்டு உள்ள போ. ஜும்கி பேசாம உள்ள வா. பைத்தியமா உனக்கு? நான் டீச்சர் கூட தான் கேளு, போவேன். உள்ள வா. வா. டீச்சர் கரண், ஜும்கியோட பர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், ஜும்கியோட பர்த் சர்டிபிகேட். இத பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னு. நாங்க கௌரவமான ஆளுங்க. சமுதாயத்துல எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சட்டத்துக்கு எதிராக பண்ற ஆளுங்க ஒன்றும் நாங்க கிடையாது. சார், இவங்க எல்லாரும் போய் தான் சொல்றாங்க. பேசுறது எல்லாமே போய். ஆமாமா, நாங்கெல்லாம் போய் பேசுறோம். நீ உண்மை விளம்பி இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், நான் இப்போ அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிடுறேன். யார் சொல்றது உண்மைன்னு அவர் வாயாலே சொல்வார். இன்ஸ்பெக்டர் சார், டாகூர் ஐயா சொல்றதுதான் சரி. 3 மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சிடுச்சு. ப்ளீஸ் நீங்களும் போய் சொல்லாதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இது. இங்க பாருங்க மேடம்,
பெத்த அப்பனுக்கு பொண்ணு மேல இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்க போகுது? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு என்னவோ இந்த பொம்பளை எங்க கிட்ட வந்து காசு புடுங்கிறதுக்கு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சிவானி மேடம், இவங்க கிட்ட சாட்சியெல்லாம் சாதகமா இருக்கு. சாட்சி எதிராக இருந்தா தான் எங்களால ஏதாவது செய்ய முடியும். வாங்க போலாம். இன்ஸ்பெக்டர் சார் கிளம்பிட்டாரு, நீங்களும் கிளம்பலாம். அப்படி இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு இங்க ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா உங்களுக்காக அப்புறம் ரிப்போர்ட்டை யார் எழுதுவா? விடுங்க ப்ளீஸ் டீச்சர், தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஏய், நீலி கண்ணீர் வடிக்காத. என்னென்ன பாக்குறீங்க? அந்த டீச்சர் அடிச்சு கழுத்து சொல்லி தள்ளுங்கண்ணே. டீச்சர் போகாதீங்க ப்ளீஸ். வாங்க டீச்சர், வாங்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. அந்த அப்பாவி பொண்ணை விட்டுருங்க. உள்ள போடி, சும்மா நடிக்கிறா. டீச்சர், நீங்க சிட்டிக்கு போறீங்க இல்லையா? அப்ப எனக்காக நீங்க ஆயில் பெயிண்டிங்கும் பெயிண்டிங் பிரஷும் வாங்கிட்டு வரீங்களா? என் புக்ஸ் எல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி தரணுமா? இந்தா ஓடி. வேண்டாம், அப்படி நாசம் பண்ணாத. வேண்டாம். ஜும்கி, அழாதம்மா. உன் கூட நான் இருக்கேன்ல, அழாதம்மா. வேற வழி இல்ல, போக போக இதெல்லாம் பழகிடும். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஸ்கூலும் சிவானி டீச்சர் ஞாபகமாவே இருக்க. நீ அழாத ஜும்கி. உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? நானும் இப்படிதான். எனக்கு 11 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நானும் எல்லாரும் மாதிரி படிப்பு ஸ்கூல்னு தான் இருந்தேன். எனக்கும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த சின்ன வயசுல இந்த டாக்கூர் குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுனால என் கனவு ஆசை எல்லாமே நாசமா போயிடுச்சு. எனக்கு அந்த வயசுல யாரும் இப்படி புத்தி சொல்லல. ஆனா உனக்கு அப்படி எதுவும் நடக்க நான் விட மாட்டேம்மா. உனக்கு நடக்க விட மாட்டேன். உனக்கு எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன். எழுந்துரு, உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோடதுதான். அண்ணி, பெயிண்டிங். இந்த பிரஷ் எப்படி? இந்த பெயிண்டிங்ஸ் பிரஷ், இந்த புக், இதெல்லாம் எனக்காகவா? உனக்காக தான்டா. இது எல்லாமே உனக்காக தான். அண்ணி, இதுக்கப்புறம் உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பா அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாத்தையும் நானே பண்ணி தரேன்.
இந்தா புடி. ஜும்கி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போ, போய் மாமாக்கு மருந்து கொடு. எதுக்கு இப்படி பயப்படுற ஜும்கி? உறவு முறையில பார்த்தா நீ எனக்கு அம்மா வேணும், ஆனா என்ன பண்றது, நீ எனக்கு வேணுமே. சொல்லு, ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஆடி ஆசைப்பட்டா அனுபவிச்சிடணும். விட்டுடுறேன் வா. தயவு செஞ்சு என்ன விடுங்க, நான் வர மாட்டேன். கடவுளே, ஜும்கி ஏன் இப்படி சத்தம் போடுற? என்ன விடுங்க, என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விடுங்க. வாயை மூடு. சொல்றத கேளுங்க, இது ரொம்ப தப்பு. என்ன விடுங்க. கரெக்ட் தான். உள்ள வா, எல்லாத்தையும் சரி பண்றேன். வா. விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க. கதவை தரங்க. அண்ணி, ஐயோ, கதவை தரங்க. ஜும்கி, என்ன விட்டுருங்க, தரங்க சொல்றேன்ல. விட்டுருங்க. ஐயோ கடவுளே. ஜும்கி, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகம், நீ ஒரு காட்டு மிராண்டி. நீ உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு. இவகிட்ட டீ போட்டு சூடா கொடுத்து அனுப்பு. ஜும்கி, என்னாச்சு? ஜும்கி, கண்ணு தரடா. தங்கம், ஜும்கி, இங்க பாரு. ஜும்கி, ஜும்கி, என்னாச்சுடா? எழுந்துடா ஜும்கி. ஜும்கி, ஜும்கி, பார்த்து வேலை செய்யணும். என்ன ஜும்கி, தண்ணி கொண்டு வாமா. போத்திக்கிட்டு தூங்குங்கப்பா, நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்காதீங்க. எந்திரிக்காத.
முதலாளி, பேங்க்ல இருக்கிற எல்லா சேவிங்ஸும் கரைஞ்சிட்டு வருது. அதுக்கு மேல வயல் வேலைக்காக நம்ம கடனை வாங்கியிருந்தோம்ல, அடுத்த மாசத்துல இருந்து அதுக்கு வட்டி வேற போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு தொழிலா? பணம் வரல, எல்லாம் அவுட் கோயிங்கா போயிட்டே இருக்கு. இப்படியே போனா அடுத்த நாள் நம்ம ரோட்ல நின்று பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஏன்பா, நாம ஏன் வேற தொழில் தொடங்க கூடாது? இந்த தொழில தான் வருமானம் வரலன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு இதையே பண்ணிட்டு இருக்கணும்? ஜோசியரே, நீ என்னெல்லாம் பண்ண சொன்னியோ அது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். பூஜை புனஸ்காரம் பண்ணியாச்சு, அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. அப்படி இருந்தா இந்த பண பிரச்சனை ஏன் ஓய மாட்டேங்குது? ஐயா, அது வந்து சில நேரங்கள்ல மகாலட்சுமி தாயி திருப்தி ஆகலன்னா இப்படித்தான். யோ நித்யா ஜோசியர, வழ வழ குழ பேசாத. ஒழுங்கா சொல்லு, மகாலட்சுமி எப்படி திருப்திப்படுத்துறது? உன்கிட்ட ஏதாவது வழி இருந்தா சொல்லு, இல்ல விடு. அது வந்து ஐயா ஐயா, என் சம்பளத்துல இருந்து ஒரு 500 ரூபாய் அப்புறம் ஒரு நாள் எனக்கு லீவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போங்க ஐயா உங்களுக்கு. எதுக்கே உனக்கு பணமும் லீவும்? முதலாளி, நான் சாமி கும்பிடுறதுக்காக கோவிலுக்கு போனோம். தாயை தரிசனம் பண்ணிட்டு அவ காலில் 500 ரூபாவை வச்சிருவேன். அந்த ஆளுக்கு கேட்ட பணத்தை கொடுத்துரு. கோயில் விஷயமா போறானா, அந்த ஆளோட சேர்த்து நமக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும். நன்றி முதலாளி. வரங்க முதலாளி. சித்தப்பா, இந்த சதி கோயில் விஷயம் நல்லா இருக்கே. நல்லா யோசிச்சு பாருங்க. டெய்லி 100 பேர் கோயிலுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய் காணிக்க வச்சா டெய்லி 50,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். இதுக்கு முதலீடும் பெருசா பண்ண வேண்டாம். ஒரு பொண்ணு தன்னோட புருஷனோட உடன்கட்டை ஏறினா போதும், அவ்வளவுதான். தொழில் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் டெய்லி 50,000 ரூபாய், மாச கணக்குக்கு பார்த்தா 15 லட்சம் ரூபாய், வருஷத்துக்கு 1,80 லட்சம் ரூபாய் வருது. இந்த தொழில் எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு புருஷன் கூட உடன்கட்டை ஏறினா போதும், அவ்வளவுதான். தொழில் ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமாவை? விடுங்க. மாமா விடுங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க. அவரை விடுங்க. விடுங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவரை விட்டுருங்க. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு உங்களுக்கு? மாமா, ஐயோ மாமா, ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க? அநியாயமா ஏன் இவரை கொன்னீங்க? பெத்த அப்பாவே கொன்னுட்டீங்களே. நீங்க இவ்ளோ கேவலமா போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே நீங்க எல்லாரும் அந்த சின்ன பொண்ண, அந்த ஜும்கிய எல்லாருமே நாசம் பண்ணீங்க. ஐயோ, அப்புறம் எதுக்கு அவளை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இவர் உடம்பு தேறி வருவாருன்னு தானே பண்ணீங்க. வாய மூடுறி.
ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். இருக்கிற செலவு போதாதுன்னு இந்த கிழவனுக்காக மருந்து செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பாவோட சதையில ஜும்கிய உடன்கட்டை ஏற வச்சிருவோம். அதனால கிராமத்துல உள்ளவங்க ஜும்கிய சாமியா பாப்பாங்க. அதுக்கப்புறமா நாம அவ பேர்ல ஒரு கோவிலை கட்டி நம்மளோட எல்லா கடனையும் தீர்த்திடலாம். சொன்னது புரியுதா? என்ன சதியா? நீங்க எல்லாரும் ஜும்கிய உயிரோடு எரிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அப்படி பண்ணாதானே கோவில் கட்டி முடிக்க முடியும். இதுல என்ன பிரச்சனை? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஜும்கி எரியும் போது அவளுக்கு வலியே இருக்காது. நான் டவுன்ல இருந்து ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அவளுக்கு கொடுத்து மயக்கமாக்கி அப்புறமா எரிச்சிடலாம். எப்ப நெருப்பு பட்டுச்சு எப்ப எரிஞ்சோன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு வலியே இருக்காது. போதுமா? இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னடி தப்பு இருக்கு? நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. வேலைக்காரி ஜும்கி எல்லாரும் கும்பிடுற சாமி ஆயிடுவா. ஏற்கனவே நீங்க எல்லாரும் ரொம்ப பண்ணிட்டீங்க. இனிமே அப்படி எதுவுமே நடக்காது. ஜும்கியை நான் உடன்கட்டை ஏற விட மாட்டேன். போடு. நீ எப்ப எங்க வாய திறந்தாலும் சரி அபசகுனமா தான் பேசிட்டு இருக்க. சக்தி, கரண், நீங்க 2 பேரும் அப்பாவோட இறுதி சடங்குக்கான வேலைகளை பாருங்க. நான் இவளை பாத்துக்கிறேன். எந்திரி. ஏய் வாடி, வா, அத்தாத ஓடி. கதவை தரங்க. ஐயோ, கதவை தரங்க. ஐயோ, கதவை தரங்க. தாகுரையா, ஐயா எழுந்துருங்க. ஐயா, தாகுரையா, தாகுரையா, தாகுரையா. கொஞ்சம் வாங்கல, தாகுரையாக்கு ஏதோ ஆயிடுச்சு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெரிய ஏன் செத்துட்டாரு. நீ இப்ப உன் வேலையை பாருப்போ. உங்களுக்கு தெரியுமா எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? நீ ஒரு வேலை பண்ணு, உன்னோட ரூம்ல போய் உட்காரு. ஓ, நான் எதுக்காக போகணும்? கரண், இப்படி சொன்னா இவ கேட்க மாட்டா. இவளை கொண்டு போய் ரூம்ல போ. ஏய் வா. என்ன விடு. அண்ணா, யார் நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக என்ன அலங்காரம் பண்றீங்க? தாகுரைக்கத பிள்ளைங்க அப்படின்னா நான் இனிமே விதவதானே? இந்த சகப்பு வலையெல்லாம் எதுக்கு? புருஷன் கூட உடன்கட்டை ஆற பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்கணும். கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே நீ சதியாக போற. கொடுத்து வச்சவ. என்ன சொல்றீங்க நீங்க? நான் உடன்கட்டை ஏற மாட்டேன். சொல்றது கேளு. அலங்காரம் பண்ணுவாங்க. சொல்லிட்டு இருக்கோம்ல. கழுவாதீங்க. வாடி வாடறல அடம்பிடிக்கற. சொல்றது கேளு. அமைதியாரு. வா. நான் உடன்கட்டை ஏற மாட்டேன். ஜும்கி, நான் எப்படியாவது ஜும்கியை காப்பாத்தி ஆகணும்.
நிறுத்துங்க. இந்த டீச்சர் எப்படி இங்க வந்தா? வேற யாரு? உன் பொண்டாடி தான் கூப்பிட்டு வந்திருக்கா. ஜும்கி, என்னாச்சு உனக்கு? ஜும்கி, கண்ணு தரமா? இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார், நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க எந்த தப்புமே பண்ணல. அவன் எங்களுக்கு அம்மா மாதிரி. இன்ஸ்பெக்டர் சார், சக்தி சொல்றதுதான் சரி. ஜிம்கி அவளே விருப்பப்பட்டு தான் உடன்கட்டை ஏறினா. ஆமா, அவளை தடுக்கிறதுக்கு நாங்க கூட முயற்சி பண்ணோம். ஆனா அவ விருப்பத்துக்கு மாற நாங்க என்ன பண்ண முடியும்? உடன்கட்டையானது சட்ட விரோதமானது. அத அவ விருப்பப்பட்டு பண்ணாலும் சரி, அவ விருப்பத்துக்கு மாறாக நடந்தாலும் சரி, அது ஒரு குற்றம் தான். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணல. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜும்கியை பலாத்காரம் பண்ணாங்க. இது உண்மை இன்ஸ்பெக்டர் சார். மாமாவையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கொன்னாங்க. அத நேர்ல பார்த்த சாட்சி நான் தான். இந்த 3 பேரையும் இழுத்துட்டு போங்க. போங்க. இன்ஸ்பெக்டர் சார் சொல்றது கேளு சார். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர் சார். இவளை பிடிங்க. வாழ்க்கை பூரா உன் காலடி செருப்பா கிடப்ப நினைச்சல நீ. ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்ட நீ. செருப்பு காலை கடிக்க ஆரம்பிச்சதுன்னா உன் உயிர் போற மாதிரி வலிக்கும். கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார் இவங்கள. மாப்பலாம். தலதையா